நான் ஸ்கூல் படிக்கிற டைமில், காலேஜ் படிக்கிற டைமில் நான் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக். இது வெறும் ஸ்கூல் படிக்கிற டைமில், காலேஜ் படிக்கிற லைஃப்லேயே நான் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக்னால், ஸோ இதுதான் ஒரு மிஸ்டேக்காக சொல்லுவேன். ஸோ இப்போ எனக்கு வந்து இப்போ ஒரு 23 ஏஜ் ஆகுது. ஸோ 23 ஏஜில் நான் பண்ண ஒரு மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பில் வந்து க்ரோ ஆகணும், நம்ம லைஃப்பில் நம்ம கோலெல்லாம் அச்சீவ் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம லேர்ன் பண்ணால் போதும். தேவையான அளவுக்கு லேர்ன் பண்ணால் போதும். தென் லேர்ன் பண்ண பிறகு ஜஸ்ட் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். தென் ஸ்டார்ட் பண்ணால் மட்டும் போதும். நம்ம ஸ்டார்ட் பண்ண பிறகு நம்ம அந்த கோலை அச்சீவ் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து போய்கிட்டே இருக்கணும். ஸோ ரன் ஆகிக்கிட்டே இருக்கணும். டெய்லி ஆக்ஷன் எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ என்னென்ன ஆக்ஷன்லாம் நம்ம எடுக்கணுமோ, ஸோ நம்ம கோலை ரீச் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான ஆக்ஷன்லாம் தேவைப்படுமோ, ஸோ அதெல்லாமே நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ பேக் டு டாபிக். நான் பண்ண பெரிய மிஸ்டேக் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என் லைஃப்பில் என் கோலை நான் அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் பண்ண வேண்டிய அந்த விஷயங்கள் நான் பண்ணலை கண்டினியூஸாக. ஸோ அதை நான் வந்து கரெக்டாக பண்ணியிருந்தேன்னா என்னோடய எல்லா கோலையும் ரீச் பண்ணியிருப்பேன். நான் அந்த மாதிரி சொல்ல, அட்லீஸ்ட் அந்த பாத்தில் நான் போயிருப்பேன். பட் இப்போ நான் இன்னும் அந்த பாத்துலேயே போகல. நான் இப்போது வேறு பாத்துலேயும் நல்லா போயிருந்துருக்கேன். பட் இப்போ நான் மறுபடியும் அந்த வழிக்கு வரேன். ஸோ அந்த கோலை நோக்கி இப்போ நான் மறுபடியும் போக ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ எனக்கு வந்து கண்டென்ட் க்ரியேஷனுங்கிறது இதுவும் என்னோடய கோல். கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணணும், இதில் க்ரோ ஆகணும் அப்படிங்கிறது என்னோடய கோல். ஓகேவா, ஒரு பார்ட் ஆஃப் கோல். ஸோ இதை வந்து நான் வந்து 10 இயர்ஸ்க்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டேன். ஆக்சுவலி நான் வந்து 10 இயர்ஸ்க்கு முன்னாடியிலேருந்தே கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் கேட்பீங்க, அப்புறம் ஏன்டா க்ரோ ஆகலை அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஸோ சேம் அந்த நான் சொல்ல வந்தேன் பார்த்தீங்களா, ஜஸ்ட் நீங்கள் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கன்சிஸ்டன்சியாக பண்ணணும். ஸோ அப்போ தான் க்ரோ ஆக முடியும். ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணால் மட்டும் க்ரோ ஆக முடியாது. ஸோ 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து கண்டென்ட் க்ரியேஷன் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அக்யூரேட்டாக 10 இயர்ஸ் கிடையாது, பட் அப்ராக்சிமேட்டாக 10 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. 10 இயர்ஸ் ஆக போகுது. 10 இயர்ஸ்க்கு முன்னாடிலேருந்து நீ கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறங்கிறப்ப ஏன் க்ரோ ஆகலை அப்படின்னா கன்சிஸ்டன்சி இல்லை. ஸோ தட்ஸ் த மிஸ்டேக். ஸோ கன்சிஸ்டன்சியாக இருந்தால் மட்டும்தான் க்ரோ ஆக முடியும். ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டா ஆயிட முடியாது. ஸோ நிறைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ண ஆயிடலாம். ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ண ஆகாது. நீங்கள் அந்த கோலை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் போய்கிட்டே இருக்கணும். ஸ்டார்ட் பண்ணால் மட்டும் பத்தாது, கன்சிஸ்டன்சி தேவை. ஸோ அது என்கிட்ட இல்லை. ஸோ நான் ஸ்கூல் படிக்கிற டைம்லேயே நான் வந்து கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணிகிட்ருக்கேன். பட் நான் வந்து கன்சிஸ்டன்சியாக இல்லை. ஸோ அதனால தான் நான் க்ரோ ஆகலை. காலேஜ் படிக்கும் போது நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணேன். பட் காலேஜ் டைம்லேயும் நான் வந்து கன்சிஸ்டன்சியாக இல்லை. ஸோ அதனால நான் க்ரோ ஆகலை. நம்ம லைஃப்பில் நம்ம க்ரோ ஆகணும்னா, ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போகிற விஷயத்துக்கு அதை பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பேசிக்காக ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுமோ ஸோ அதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ஃபஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப், தென் ஸ்டார்ட் பண்ணணும். ஜஸ்ட் உட்காந்து லேர்ன் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கூடாது. லேர்ன் பண்ணிகிட்டே உட்காந்துருந்தா கூட நீங்கள் ஜஸ்ட் ப்ரொகாசினேஷன் பண்ணுறீங்க. லேர்ன் பண்ணுறேன் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்கியூஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணாமல் உட்காந்துருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு எவ்வளோ நம்ம விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுமோ ஸோ அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு செகண்ட் ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணிடணும். தென் தேர்டு, அவ்வளோதான். நீங்கள் எப்போ நம்ம கோல் கம்ப்ளீட் பண்ணுறோமோ அது வரைக்கும் நம்ம வந்து போய்கிட்டே இருக்கணும். ஸோ நடுவில் ஸ்டாப்பே பண்ணக்கூடாது, போய்கிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் 3 ஸ்டெப், எனக்கு தெரிஞ்ச 3 ஸ்டெப். ஸோ அந்த 3 ஸ்டெப்பை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணல. ஸோ அதனால தான் நான் வந்து என்னுடைய கண்டென்ட் க்ரியேஷனில் என்கிட்ட இருந்த கோல்ஸ் அதை நான் அச்சீவ் பண்ணல. பட் ஸ்டில் நாட் ஃபெயில்ட். ஸோ இப்போ நான் மறுபடியும் கண்டென்ட் க்ரியேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் வந்து 10 இயர்ஸ் கிட்ட முன்னாடியே நான் வந்து சேனலை ஸ்டார்ட் பண்ணியும் என்னாட்டி க்ரோ பண்ண முடியல. ஏன்னா கன்சிஸ்டன்சியாக இல்லை. ஸோ பட் இனிமேல் அந்த மிஸ்டேக்கை நான் மறுபடியும் பண்ண மாட்டேன். ஒரு கோட் இருக்குது, ஃபஸ்ட் டைம் பண்ண மிஸ்டேக் கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ண அந்த மிஸ்டேக்கை மறுபடியும் பண்ண தான் அது மிஸ்டேக்னு சொல்லி. ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ண மிஸ்டேக் எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ அதை மறுபடியும் பண்ணாமல் கன்சிஸ்டன்சியாக வீடியோ போட்டு என்னோடய கோல்ஸை நான் அச்சீவ் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் மட்டும் லைஃப்பில் க்ரோ ஆகிட முடியாது. நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். ஸோ நீங்கள் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணி அப்படின்னு நினச்சி பாருங்கள். போய்கிட்டே இருக்கணும், நடுவில் ஸ்டாப் பண்ணாதீங்க, போய்கிட்டே இருக்கணும். ஸோ தட்ஸ் மேட்டர். ஸோ அதுதான் உங்களை வந்து உங்கள் கோல் கிட்ட போய் சேர்க்கும்.